கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 119:93 நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். என கருமையானவர்களை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறப்பதில்லை. காரணம், நீர் அவைகளால் என்னை உயிர்ப்பித்தீர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனாகிய கர்த்தரை நாம் மறக்காதபடிக்கு, அவருடைய கட்டளைகளை நாம் மறக்காதபடிக்கு இருப்பதற்கு காரணம், அவர் நம்மை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். நாம் அவருடைய கட்டளைகளை மறக்க முடியாது. ஏன்னா அவருடைய கட்டளைகள் தான் நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உமது வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தானே, எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள், துக்கங்கள், துயரங்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அவருடைய மகிமையின் கரம் நம்மோடு கூட இருந்தபடியினால் நாம் அசைக்கப்படவில்லை. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை நம்முடைய வாழ்வில் பாடுகள், கஷ்டம், வியாதி, துன்பம், பலவீனம், சோர்வுகள் நம்பினவர்களை ஏமாற்றி இருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஆனாலும் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நான் ஒருபோது உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். இன்னைக்கு நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அவர் நிச்சயமாக உங்களை உயிர்ப்பிப்பார். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களை அவர் உயிர்ப்பிப்பார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர், நீர் என்னை உயிர்ப்பித்தீர். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை தம்முடைய ஜனங்களுக்கு இதுதான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். உன்னுடைய பாடுகள், போராட்டங்களிலிருந்து கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் பாடுகள், பிரச்சனைகளிலே நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரை நோக்கி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை நாங்கள் மறக்காதபடிக்கு இருப்பதற்கு, எங்களுடைய துக்கத்திலே அழிந்து போகாது இருக்க நீர் எங்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். என்ன நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நான் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. இந்த காலை வேளையில் எனக்கு பலவிதமான துக்கம், பலவிதமான பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் கர்த்தர் உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துவின் பண்டிகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. பலப்படுத்தும் ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.